பாருங்க, இங்க ஒரு வார்த்தையை ஆண்டவர் அழகா சொல்றார். நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், வாசித்திருக்கலாம். என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா இந்த ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இந்த நாட்கள்ல ஜனங்க எல்லாத்தையும் தேடி போகிற ஒரு காலமா இருக்கிறத கண்டி கர்த்தரை தேடுகிற ஒரு நாட்களா அது இல்லை ஜனங்களுக்கு. அதனால தான் ஆண்டவர் அந்த இடத்துல அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, நீ இருக்கிறப்பா கர்த்தர் தெய்வம்னு நினைக்கிற, எல்லாம் செய்கிற, ஆண்டவர் தெய்வன்ற, அது அந்த வார நாட்களானா பலி செலுத்துகிற நாட்கள், பண்டிகை நாட்கள்லாம் எல்லாம் செய்கிற, ஆனால் கண்டடையத்தக்க சமயத்தில் தேட மாட்டுறது தான் விஷயம். இதான் உங்ககிட்ட பெரிய ஒரு பிரச்சனை. உங்ககிட்ட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நீ அவரை தேட மாட்டேன்ற சரியான விதத்தில், கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் சமீபமாக இருக்கு, பக்கத்தில் இருக்கிறார், அவரை நீ தேட மாட்டேன், தூரமாக போயிட்ட அப்படி தேடப்போ, பக்கத்தில் இருக்கும் போது அவரை நீ தேட மாட்டேன்ற. அப்படி கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. அப்படி தேடும் பொழுது தான் அவர் என்ன பண்ணுறாரா, ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவு பெருத்தவராய் இருக்கிறார். அப்போ எதை விட்டு தேடணும், அவர்கிட்ட எதை விட்டுட்டு திரும்பணும்? துன்மார்க்கன் தன் துன்மார்க்க வழியை விட்டு திரும்பணும் கடவுள்கிட்ட. எல்லாத்தையும் தேடுற, எங்கெங்கே போற, எங்கெங்கே வர, கடவுளை தேடுகிற ஒரு உணர்வு உனக்கு இல்லை. உன் வழியை நீ பார்க்குற, உன் வேலையை பார்க்குற, ஆனால் கடவுளை தேடுகிற ஒரு எண்ணம் உனக்கு வரவே மாட்டேங்குது. நீ என்ன நினச்சிக்கிற, நம்ம அங்கே போனால் அதை செய்யும், இங்கே போனால் இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இங்கே போனால் எதை வேணாலும் செய்யலாம் நீ நினைக்கிற. உன் நினைவுகள் என் நினைவு இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்கோ. கடவுள் இப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார், கடவுள் உயர்த்துவார், நம்மளை எல்லாம் பண்ணுவார், நீ ஒரு நினைக்கிற. கடவுள் அப்படி உன் நினைவு என் நினைவு இல்லை, உன் வழி என் வழியும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் நினைக்கல, என் வழியை வேற அப்படின்ற, என் வழி வேற மாதிரி இருக்குது அப்படின்றத அவர் சொல்றாரு பாருங்க. 8ஆம் வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நீ ஒரு கணக்கு போடுற, உன் வழி, உன் கணக்கு, உன் எண்ணம்லாம் எனக்கு மாதிரி வராது. பூமிக்கு வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கல வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறதோ அப்படி தான் என் வழியும் என் நினைவும் இருக்குது. நீ ஒரு கணக்கு போடுற, சொல்லுவேன் இல்லையா? நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. ஏன் தெய்வம் ஒன்று நினைக்குது? நாம் ஒன்று நினைக்கிறோம், தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படின்னு எவ்வளோ வார்த்தைகளை சொல்கிறோம். நம்ம ஒன்று நினைக்கிறோம்ப்பா, தெய்வம் ஒன்று நினைக்குதுப்பா, நம்ம ஒன்று நினைச்சாக்கா கடவுள் ஒன்று நினைக்கிறாருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம். கடவுள் நினைவு வேறு. அப்போ என்ன பண்ணணும்? அவரை தேடணும், கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். பாரு, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் ஜனங்க வேலையை தேடி போயிருக்கிறாங்களே கண்டி கர்த்தரை தேடி வந்த பாடு இல்லை. ரொம்ப முக்கியமான நாள், ஒரு திருப்பந்தி, ரொம்ப முக்கியமான மாதத்தின் 1ஆம் வாரம் திருப்பந்தி ஆராதனை இருக்குது. இது ரொம்ப முக்கியமான நாள். இதுலேயே கடவுளை தேடி வராமல் தன்னுடைய காரியங்கள் ஆகணும். அப்போ நீ என்ன எண்ணத்தில் போகிற, ஏதோ சம்பாதிக்கலாம், போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் போனால் ஏதோ ஒன்று கிடைக்கும் வரும் அப்படின்னு நீ நினைக்கிற. உன் நினைவு என் நினைவு இல்லை, போ அப்படி. ஹல்லேலூயா. உன் வழி என் வழியும் இல்லை அப்படின்றது சொல்கிறார். பாருங்க, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படின்றார். என்னன்னா, மேலே இந்த மழையை பாரு, மாரியும் உறைந்த மழையும் பூமியில் வந்து இறங்கி நனைச்சிடுது, பூமியை நனைக்குது, பூமியை நிரப்பிடுது, பூமியை ஈரமாக்குது. அப்போ ஏன்னா விதைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு விதையை கொடுத்துருது. இதான் சொல்கிறேன். விதைக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு விதையை கொடுக்குது, சாப்பிட்ணுன்னு நினைக்கிறான் அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்துருது. நான் அனுப்புன காரியம் அது வாய்க்குது, அது எப்படி பாரு அப்படின்ற. விதைக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாரா, விதையை கொடுத்துட்றாராம். அவன் விதைக்கணும்னு நினைக்கிறான், விதையை அவனுக்கு கொடுக்குறான். அதில் ஆண்டவர் மழையை அனுப்பிடுறாரு, விதையும் கொடுக்குறார். நீ விதைக்கணும். உன் விதை இல்லாததுனால தான் உன் நினைவெல்லாம் என்னன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நல்லா வரலையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படலையே, நம்ம என்னென்னமோ பிரயாசப்படுறோம், முயற்சி எடுக்கிறோம், உயர்வு அடையலையே, நல்ல ஆசீர்வதிக்கப்படலையே அப்படியெல்லாம் எண்ணுகிறோம். கடவுள் மழையும் கொடுக்குறாரு, விதையும் கொடுக்குறாரு. நீ விதைக்காமல் கம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்றத சொல்லுது. ஹல்லேலூயா. மழையும் கொடுத்துட்றாரு,
விதையும் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் விதை எப்படி வச்சுக்கிறதுன்னு நினைக்காது. உனக்கு மழையும் கொடுக்குறாரு. சரி, மழை வந்துட்டு விதை இல்லாத இருந்தால் எப்படின்னா விதையும் கொடுக்குறாரு. அப்போ நீ விதையை வாங்கிக்கினுங்க. அதை விதைக்காமல் இருந்தாலே நஷ்டம் உனக்கு தான், வேதனை உனக்கு தான், துன்பம் உனக்கு தான். அதனால தான் உன் வழி என் வழி இல்லை, உன் நினைவும் என் நினைவில். நீ கர்த்தரை தேடுற முதல் வழியை பாருங்க. கடவுளை அவர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் சமீபமாக இருக்கிறார். அவரை தேடுற ஒரு உணர்வு உனக்கு வரட்டும். அப்படின்னு உன் கெட்ட வழியை, கெட்ட சிந்தனைகளை எல்லாத்தையும் விட்டு கர்த்தர்கிட்ட திரும்பு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? அடுத்த வசனம், எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்ப எப்படி வாய்க்கும்? கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்காருன்னா, அவர் அனுப்புற வார்த்தையை நம்மளுக்கு அது வாய்க்கும்படி, அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்படி, அந்த வார்த்தை நம்மளை நடத்துகிற வார்த்தையாகவும் ஆசீர்வதிக்கிற வார்த்தையாகவும் எல்லா விதமான வியாதி, பலவீனம், துன்பம், துயரம், துக்கம் எல்லாத்திலிருந்தும் நம்மளை மாற்றி தூக்கி நிற்க வைக்கிற ஒரு வார்த்தை, நம்மளை ஆசீர்வதிக்கிற வார்த்தை. ஒரு மழை எப்படி இந்த பூமிக்கு இறங்கி எல்லா செடி கொடி மரம் ஆடு மாடு எல்லா ஜீவராசிகளுக்கும் மனுஷனுக்கும் தண்ணியை கொடுக்குதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் அந்த வார்த்தை வாய்க்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் முழுவதும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தரை தேடினா உனக்கு லாபம் கிடைக்கும், லாபம் உனக்கு வரும். கர்த்தரை தேடினா உனக்கு ஒரு லாபம். ஒரு நாள் பாருங்க, ஒரு அம்மா கேட்டேன், அம்மா நான் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? அகத்தின் அழகு முகத்தில் உன் பேச்சை உன்னை காட்டி கொடுத்தது, உன் முகத்தையும் காட்டி கொடுக்குது. அவங்க பார்க்கும் போதே கிறிஸ்டின் மூஞ்சி தெரியுது, பேசும் போதே கிறிஸ்தவர்கள் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுகிற வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுது அப்படின்னு. அன்றைக்கி சனிக்கிழமை நல்ல வியாபாரம். அம்மா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவீங்களா எப்படிம்மா அப்படின்னு கேட்டேன். ஆமாயா அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய லோடு வந்தாலும் சரி, நான் கர்த்தரை தேடுவேன். கர்த்தரை தேடி போயினாயா அந்த நாளில் கண்டிப்பாக ஏசப்பாவை தேடணும். அப்போ தான் நான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா அது காரணம் என்ன? நான் ஏசப்பாவை தேட 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 எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் குறையில்லாத ஆக்கிட்டார்னு எந்த வசனத்தை சொல்கிறாங்க? சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும், அந்த வார்த்தையை சொல்கிறாங்கம்மா அந்த அம்மா. ஞாயிற்றுக்கிழமை தான் பிஸ்னஸே சூடு பிடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் பெரிய அளவுக்கு வியாபாரம் நடக்கும். என்னது? ஞாயிற்றுக்கிழமையில தான் பெரிய அளவுக்கு வியாபாரம் பயங்கரமாக நடக்கும். பல மடங்கு லாபத்தை எடுக்கிற ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா எல்லாரும் ஓய்வு நாள், எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, மீன் வாங்குறவங்க எல்லாம் அங்கே தான் வந்து குவிவாங்க. நிறைய ஜனம் வந்து குவிஞ்சு கிடக்கும், மீன் வாரின்னு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் வியாபாரம் 3 மடங்கு 4 மடங்கு லாபத்தை கொடுக்குற ஒரு நாள். அந்த அம்மா கேட்டேன், அந்த மாதிரி நாளில் நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறியாம்மா, இது கர்த்தரை தேடுறேன்றியா, அப்போ உனக்கு எப்படிம்மா வருமானம்? அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, அத்தனை பாஸ்டரும் ஆடி போயிட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் 6 நாள் வேலை செய்கிறேன் சார், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வர வருமானம் எனக்கு சனிக்கிழமையே கொடுத்துட்றாரு கர்த்தர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படும். ஞாயிற்றுக்கிழமை நான் எவ்வளோ ஒரு 4 மடங்கு சம்பாரிச்சேன்னா அந்த காசு எனக்கு சனிக்கிழமை கொடுக்குறாரு, வெள்ளிக்கிழமை கொடுக்குறாரு, செவ்வாய்க்கிழமை யாரும் மீன் வாங்கவும் மாட்டாங்க, கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, அன்றைக்கி எனக்கு நிறைய லாபம் கொடுத்துட்றாரு சார். இந்த 6 நாளில் ஏதாவது ஒரு நாளில் எனக்கு கர்த்தர் அள்ளி கொடுத்துட்றாரு சார், நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. மேலே அந்த அம்மா பார்த்தா மீனாக இருக்கிற மாதிரி அம்மா மாதிரியே தெரியல. அந்த அம்மா அவ்வளவு நகை போட்டுன்னு உக்காந்து அறுத்துன்னு கிடக்கு. நீ இந்த பக்கம் மீனாக இருக்கிற எவனா நகையை அறுத்துன்னு போயிட்டா என்னம்மா பண்ணுவேன்? கர்த்தர் நல்லவர். அவ்வளவு நகை போட்டுன்னு அவ்வளோ மன ரம்யமாக மகிழ்ச்சியாக சொல்லுது, அப்பா நம்மளுக்கு உயிர் கொடுத்துருக்காரு சார், அவரு உயிர் கொடுத்தாரு, நல்ல பலன் கொடுத்தாரு, சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் கொடுத்துருக்கிறாரு, வேலை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானம் கொடுத்துருக்கிறாரு, இப்படி எல்லாத்தையும் கொடுத்த கர்த்தரை நாம் தேடலைன்னா எப்படி சார்? எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. இல்லையா? 100க்கு அதிபதி வந்து சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்போ என் வேலைக்காரன் சுகமாவான. அப்போ இயேசுக்கே ஆச்சரியமாயிடுச்சான். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாடா, வார்த்தை சொன்னாலே பொழிச்சுப்பான்னு சொல்கிறானே அப்படின்னு இயேசுவே ஆச்சரியப்படுறார். ஒரு அம்மா அப்படித்தான் பின்னாடியே தொந்தரவு பண்ணின வருது, சார் என் குழந்தை செத்துற மாதிரி இருக்குது, சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லுது. நாய்க்குட்டிக்கு சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிற சாப்பாடு நாய்க்கு போடக்கூடாது அப்படின்ட்டாரு. நாய் என்ன சொல்லிட்டாரு பாரு. இருந்தாலும் நாய் மேலேருந்து மேஜையிலேருந்து, அதாவது கிச்சன்லேருந்து கீழே கொட்டுற சாப்பாடு சாப்பிடுங்க சார்னு சொன்னவனும் ஆச்சரியப்பட்டான். இயேசுவே ஆச்சரியப்பட்டான். இப்போ இயேசுவே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய விசுவாசங்கள் பைபிளில் இருக்குது.
அப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கி. செவ்வாய்க்கிழமை யாரும் மீனே வாங்க மாட்டாங்க, கவுச்சி சாப்பிடாதனால அன்றைக்கி எனக்கு நிறைய வியாபாரம் வந்து சார், நிறைய கிராக்கி வருது, கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சார். வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, அன்றைக்கி நிறைய வியாபாரம் நடக்குது சார். இதெல்லாம் எப்படின்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாராம், விதையை கொடுத்துரு, விதைக்கணும். அதான் பாருங்கள், விதை ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு கணக்கு போடுறோம், ஆண்டவர் ஒரு கணக்கு போடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், பேதுரு மாதிரி படகு எடுத்துன்னு போய் ராத்திரி ஃபுல்லாக வலை போட்டால் ராத்திரியில் நிறைய மீன் கிடைக்கணும்னு போனான். ஒரு மீனும் ஆகப்படலையா, ஒரு மீனும் ஆகப்படவே இல்லை. அவன் ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. அவன் என்ன, அவனுடைய மைண்ட், அவனுடைய செட்டப் எல்லாம் என்னென்னா, ராத்திரியில் போய் போட்டான் வலை, நிறைய மீன் மேலே வந்து மிதக்கும், பட்டு விட்டுன்னு பிடிச்சி ரொப்பிக்கின்னு வந்துடலான்னு போனான். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கல. மீன்லேயே எக்ஸ்பர்ட் அவன், மீன் பிடிக்கிறதுல. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு எங்கே போனால் எங்கே இறால் இருக்கும், எங்கே நண்டு இருக்கும், எங்கே விலாங்கு மீன் இருக்கும், எங்கே வாழை மீன் இருக்குன்னு எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ, அவன் நினைவு வேறு மாதிரி இருந்தது. கடவுள் மறுநாள் பாருங்கள், கரையில் உட்காந்து வலையெல்லாம் பழுது பார்த்து கொண்டு இருக்கும்போது இயேசு வந்து படகுல ஏறுறாரு. உடனே அவன்கிட்ட சொல்கிறார், நான் சொல்கிற இடத்துக்கு போய் வலையை போடு. அவன் சொல்கிறான், சார் ராத்திரியெல்லாம் போட்டேன், இங்கே அப்படி சொல்கிறீங்க, ராத்திரியெல்லாம் இங்கே தான் போட்டேன், மீனே கிடைக்கலன்னு. நீங்கள் நான் சொல்கிற வார்த்தையை கேட்டு போடு, உனக்கு வரம் பாருனார். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு போட்டான். அவன் படகும் நிரம்பி போச்சு, இன்னொரு படகும் நிரம்புது, வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு பெரிய பெரிய மீனை போச்சான். அதான் உன் நினைவு என் நினைவு இல்லை, உன் வழி என் வழி. அப்போ கர்த்தரை தேடும்போது, கர்த்தருக்கு விதைச்சான். என்ன விதைச்சான், அந்த படகை விதைச்சான். புறா கொஞ்சம் போட்டேனார், கொடுத்தான். அது மேலே ஏறி நின்று பிரசங்கத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி செய்யினார். அவ்வளோதான் செஞ்சான். அவர் சொன்ன மாதிரி செஞ்சான், அவருக்கு கொடுத்தான். மீன் படகு நிரம்பி, பக்கத்தில் இருக்கிற படகுக்காரனை கூப்பிட்டு அந்த படகும் நிரம்பி வலை கிழிஞ்சு போகிற அளவுக்கு மீனை கொடுத்தார். இதுதான் தேவனுடைய எண்ணம், தேவனுடைய நினைவு, அவருடைய வழி. அப்போ அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவரை தேடணும். எப்படி தேடணும், ஜெபத்தின் மூலமாக அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும், அவரை துதிக்கணும், அதிகாலையில் தேடணும், இரவு நேரங்களில் தேடணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் தேடுகிற ஒரு காரியம். இதை செய்யணும். ஜனங்க அதை செய்கிறது கிடையாது, ஜனங்க அதை செய்கிறதே கிடையாது. அப்புறம் அப்படி ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கு மழை வரல, மழை வந்தால் தான் விதைக்க முடியும், விதை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு உயர்வு இல்லை, நான் நினச்சது நடக்க மாட்டேங்குது. எப்படி நடக்கும்? நீ பிரயாசம், உன் வழி, உன் எண்ணம் தான் நினச்சிருக்கிற. கடவுள் உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து அவர்கிட்ட ஒரு வழி இருக்குது, அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, சித்தம் இருக்குது, திட்டம் இருக்குது. அதை நாம் அறியறதே கிடையாது. ஏன்னா தேடுறதே கிடையாது. தேடினா தானே, தேடுறதே கிடையாது. பாருங்கள்,